சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு ராஜயோகத்தை தரும் திசை எது? ராஜயோகாதிபதி யார்? அவர் எங்கிருந்தா என்ன மாதிரி பலன்களை தருவார்? யாரோட சேர்ந்திருந்தா அதிகமான செல்வத்தை தருவார்? அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாங்க. வணக்கம், நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ராஜயோகாதிபதி அப்படின்னா யாரு? லக்கணாதிபதி மற்றும் ராசி அதிபதியை விட தன்னுடைய திசையில அதிகமான நன்மைகளையும் அதிகமான செல்வத்தையும் தரக்கூடிய அந்த கிரகத்துக்கு பேர் தாங்க ராஜயோகாதிபதி கிரகம். ஒரு ராஜயோகாதிபதி கிரகம் அப்படிங்கிறது அந்த ராசிக்கோ லக்கண 1, 4, 7, 10 அப்படின்ற கேந்திர ஸ்தானங்கள்ல ஏதேனும் ஒரு ஸ்தானத்திற்கும் 1, 5, 9 என சொல்லப்படக்கூடிய திரிகோண ஸ்தானத்தில் ஏதேனும் ஒரு ஸ்தானத்திற்கும் என ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதியாக ஒரே கிரகம் வருங்க. அந்த கிரகம் தான் ராஜயோகாதிபதி கிரகம். அந்த அடிப்படையில சிம்ம லக்கணத்துக்கு ராஜயோகாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான். சிம்ம லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் செவ்வாய். இதுல இந்த 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது கேந்திரஸ்தானம், 9ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு திரிகோண ஸ்தானம். ஏன்னா ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதியாக வருகிறார். சரி, இந்த செவ்வாய் பகவான் என்ன தருவார்? முதலில் அவருடைய காரகத்துவத்தை தருவார். என்ன? செவ்வாய் ஒரு அதிகாரத்தை தரக்கூடிய கிரகம், நெருப்புக்கு காரணமான ஒரு கிரகம், மருத்துவருக்கு காரணமான ஒரு கிரகம், சிவில் இன்ஜினியர்ஸ், கட்டிடம், பூமி, இது போன்ற விஷயங்களை தரக்கூடியவர் செவ்வாய் பகவான். தலை சிறந்த மருத்துவர்களையும் தலை சிறந்த பொறியியல் கட்டிட பொறியாளர்களையும் நல்ல ஒரு ராணுவ வீரர் போன்ற காவல்துறை ராணுவம் சார்ந்த உயர் அதிகாரிகளையும் நல்ல ஒரு சமையல் கலைஞர்கள் போன்ற நெருப்பில் வேலை செய்யக்கூடிய திறமை மிக்க சமையல் கலைஞர்களையும் குறிக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தாங்க. எனவே ஜாதகர்கள் இந்த மருத்துவம், அதிகாரம், விளையாட்டு வீரர்கள் இது போன்று உயரிய பதவிகளை அந்த ஜாதகருக்கு தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். சரி, இந்த இடத்துல விருச்சக ராசி 4ஆம் வீடா வர்றதுனால சிம்ம லக்னத்திற்கு அவர் தாயாரையும் குறிக்கக்கூடிய கிரகமாக வருகிறார். 4ஆம் பாவகம் தான் தாயார், வீடு, வண்டி, வாகனம், கல்வி ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த சுபஸ்தானத்திற்கு அதிபதியாக வருகிறார். அடுத்ததாக மேசம் 9ஆம் ஸ்தானமாக வருகிறது, அதாவது பாக்கிய ஸ்தானமாக வருகிறது. பாக்கியாதிபதி எதை குறிப்பார்? நல்ல தந்தை, பூர்வீக சொத்துக்கள், நல்ல கௌரவம், புண்ணியம், இது போன்று நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த 9ஆம் அதிபதி. சரி, இதெல்லாம் எப்ப கொடுப்பார்? இந்த செவ்வாய் பகவான் நல்லா இருக்கும் போது இந்த காரகங்கள் அனைத்துமே இந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதும் எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த 7 வருட செவ்வாய் திசையில ரொம்ப அதிகமா கிடைக்கும். ஒவ்வொரு திசையிலும் வரக்கூடிய அந்த 6 மாதம் 1 வருட காலகட்டம் செவ்வாய் புக்தி காலகட்டங்கள்லயும் அந்த ஜாதகருக்கு இவைகள் அதிகமாக கிடைக்கும். சரி, இந்த செவ்வாய் எங்க இருந்தா அதிகமான நற்பலன்களை தருவார்? முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். செவ்வாய் என்னதான் இந்த சிம்ம லக்கணத்துக்கு ராஜயோகாதிபதியா வந்தாலும் அவர் ஒரு இயற்கை பாவர். செவ்வாய் 3/4 பாவர், 1/4 பங்கு சுபர். அந்த அடிப்படையில பாவத்தன்மையே அதிகமாக கொண்ட ஒரு கிரகம். அதனால அவர் எங்கு இருந்தாலும் அந்த இடத்தை சிறிய அளவில் பாதிப்பார். ஆனால் ராஜ யோகாதிபதியாக இருந்து நல்ல ஆதிபத்தியத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பெரிய அளவில் கெடுக்க மாட்டார். அந்த அடிப்படையில முதல்ல லக்கணத்திலேயே சிம்மத்திலேயே இருக்கக்கூடிய 1ஆம் பாவத்திலே இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் சிம்மத்துல அதிநட்பு ஸ்தானம்ன்ற ஒரு நட்பு நிலைமையில இருப்பாருங்க. இங்க இருக்கக்கூடிய செவ்வாய் நன்மைகளையே தருவார். அங்கிருந்து நேராக தன்னுடைய 4ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்வார். அப்படிங்கிறதுனால தாயார், வீடு, வண்டி, வாகனம், கல்வி ஆகியவற்றில் நல்ல மேன்மைகளை கொடுப்பார். ஆனால் ஜாதகர் சற்று கோபக்காரராக இருப்பார். ஏன்னா செவ்வாய் தான் கோபத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால கொஞ்சம் கோபம் நிறைந்த நபராக இருப்பார். அடுத்ததாக 4ஆம் பாவகத்திலேயே 4ஆம் பாவகத்துல இருக்கும்போது மேலே சொன்ன அந்த தாயார், வீடு, வண்டி, வாகனம் ஆகியவற்றை அதிகப்படுத்துவார். ஏன்னா அந்த இடத்துல அவர் ஆட்சியாக இருப்பார். சுபர்களோட சேரும் போது மேலும் அதிக நற்பலன்களை கொடுப்பார். அங்க இருக்கக்கூடிய செவ்வாய் நேராக தன்னுடைய 7ஆம் பார்வையின் மூலமாக 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்வார். அப்படிங்கிறதுனால இது சம்பந்தப்பட்ட செவ்வாயின் காரகத்துவத்துல ஜாதகருக்கு வேலையை கொடுப்பார், நல்ல ஒரு தொழிலை கொடுப்பார். 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் திக்பலத்தை இழந்திருப்பார்னு சொன்னாலும் கூட அவர் ஆட்சியாக இருப்பதனால அது ஈடுகட்டப்படும். அடுத்ததாக 5ஆம் பாவகமாகிய தனுசுல அமரும் போது செவ்வாய் பகவான் நட்பு வீட்டுல இருப்பாருங்க. குருவின் வீடுகள் செவ்வாய்க்கு நட்பு வீடுகள். அந்த அடிப்படையில நண்பரின் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் நற்பலன்களையே கொடுப்பார். அதை விட ஒரு 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் 5ஆம் பாவகமாகி இன்னொரு திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில இந்த இடத்துல 1, 5, 9 அந்த தொடர்பு ஏற்படுங்க. அது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. அதனால இங்க இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல பலன்களையே தருவார். 5ஆம் பாவத்தில் அமரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் சுபத்துவமாக இருக்கும் போது செவ்வாய் ஒரு ஆண் கிரகம். அப்படிங்கறதுனால நிறைய ஆண் குழந்தைகளை கொடுப்பார். அடுத்ததாக 6ஆம் பாவகத்துல மகரத்துல மறைவாருங்க செவ்வாய். 6ஆம் பாவகம் மறைவு ஸ்தானம் இருந்தாலும் கூட அங்கு அவர் உச்ச நிலையை அடைவார்.
ஒரு ராஜயோகாதிபதி கிரகம் உச்சநிலையை அடைவது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான ஒரு நிலை. ஏன்னா அவருடைய அந்த 4-9 பாவக ஆதிபத்தியத்தை அவர் வலுத்து செய்வார் உச்சமாக இருக்கிறதுனால. சுப தொடர்பு இருக்கும்போது உச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய காரகத்துவத்தையும் இவர்களுக்கு வலுத்து தருவார். விளையாட்டில் இவர்கள் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவார்கள். மருத்துவர்கள் போன்ற அதிகாரமிக்க ஒரு காவல்துறை அதிகாரிகள் போன்ற அதிக அந்தஸ்துள்ள ஒரு பதவிகளை இவர்கள் அடைவார்கள். அடுத்ததாக 7ஆம் பாவத்துல அமரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உச்சத்திற்கு அருகில் இருக்கிறார். அதே நேரம் கேந்திர பலத்தையும் பெற்றிருக்கிறார். 7ஆம் பாவம்ன்ற அந்த கேந்திரத்துல அமரும் போது கூடுதலாக கேந்திர பலத்தையும் பெறுகிறார். ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறார் அப்படிங்கறதன் அடிப்படையில இந்த இடத்துல நன்மைகளே நடக்கும். அதே சிம்ம ராசிக்காரர்களாக இருந்து இந்த கும்பத்துல செவ்வாய் இருக்கும் போது அந்த சந்திரனுடைய பார்வை அந்த செவ்வாய்க்கு கிடைக்கும். இந்த இடத்துல சந்திரமங்கல யோகம் வேலை செய்து செவ்வாயுடைய பூமி, நிலம், நெருப்பு இது போன்ற காரகத்துவங்களை அதிகமாக கொடுப்பார். அடுத்ததாக 9ஆம் பாவகம். 9ஆம் பாவகத்துல மேசத்துல செவ்வாய் ஆட்சி அடைவார். அதே இடத்தில் மூலத்திரிகோண வலுவையும் சேர்த்து பெறுவார். எனவே கூடுதல் வலுவோடு இருப்பார். பொதுவாகவே செவ்வாய் 10ஆம் பாவத்துல திக்பலம் அடைவார் அப்படிங்கிறதுனால அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 9ஆம் ஸ்தானத்திலையும் திக்பலத்திற்கு அருகில் இருப்பார். அதனால கூடுதல் வலுவை பெறுகிறார். ஆட்சி மூலத்திரிகோணத்தோடு சேர்ந்து திக்பலத்தையும் பெறுகிறார். அதனால கூடுதல் வலுவாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் அவருடைய காரகத்துவங்கள்ல அதிகமான தைரியத்தை இந்த ஜாதகருக்கு கொடுப்பார். ஏன்னா அங்கிருந்து நேராக 3ஆம் பாவகத்தை பார்ப்பார். அப்படிங்கிறதுனால 3ஆம் பாவகம் தைரியஸ்தானம், வீரியஸ்தானம். அதனால கூடுதலான தைரியம் இவர்களுக்கு இருக்கும். ஆனா மருத்துவர், காவல் அதிகாரி, ராணுவ வீரர்கள், ராணுவ ஜெனரல் இது போன்று பயமில்லாது செய்யக்கூடிய தொழில்களை இவர்கள் செய்யறதுக்கு அந்த துணிச்சலை அந்த செவ்வாய் பகவான் இவர்களுக்கு தருவார். அடுத்ததாக 10ஆம் பாவகம். 10ஆம் பாவகத்துல செவ்வாய் திக்பலத்தை பெறுவாருங்க. பரிபூர்ண திக்பலத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் சுக்கிரனின் வீடு என்பதனால கூடுதல் சுபத்துவத்தை பெறுகிறார். அங்கிருந்து நேராக தன்னுடைய 4ஆம் வீட்டையே பார்ப்பார். அப்படிங்கிறதுனால தாயார் வீடு, வண்டி, வாகனத்தையும் அதிகப்படுத்தி கொடுப்பார். 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம் என்பதனால இந்த செவ்வாயின் தொழில்களையும் இவர்களுக்கு அதிகமாக கொடுப்பார். அதனால இது போன்ற இடங்களில் செவ்வாய் இருக்கும்போது கூடுதலமான நற்பலன்களை ஜாதகருக்கு கொடுப்பார். அவருடைய காரகத்துவ ஆதிபத்தியத்தின் வழியாக அதிகமான செல்வத்தை கொடுப்பார். அவருடைய தசா புத்தி காலகட்டங்கள்ல சுபத்துவமாக இருக்கும் போது தொழில் ஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளும் போது ஜாதகருக்கு அவருடைய தொழிலையும் கொடுப்பார் வாழ்நாள் முழுவதும். சரி, எந்த இடத்துல இருக்கக்கூடாது? ஒரு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த கிரகம் பெரிய அளவுல கெடுக்காதுங்க ஃபர்ஸ்ட். அதனால எங்க இருந்தாலும் நன்மைகளையே செய்வார். ஆனா சில இடங்களில் இருக்கும்போது அவர் தர வேண்டிய நன்மைகள் குறைவுபடும். அது எந்த இடத்துல? 2ஆம் வீடான கன்னியில இருக்கும்போது புதன் செவ்வாய்க்கு பகை அப்படிங்கிறதுனால இந்த கன்னியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பகைத்தன்மையிலே இருப்பாருங்க. அதனால பெரிய அளவில் நற்பலன்களை தரமாட்டார். 2ஆம் பாவத்தில் இருப்பதனால கொஞ்சம் தாமத திருமணத்தை உண்டு பண்ணுவார். அடுத்ததாக 3ஆம் பாவத்தில் இருக்கும்போது அவர் மறைவார். 4ஆம் பாவத்துல திக்பலத்தை முழுவதுமாக இழப்பார். அப்படிங்கிறதுனால இந்த 3ஆம் பாவத்திலையும் 90% திக்பலத்தை இழந்தே இருப்பார். ஆனால் சுக்கிரனின் வீடு என்பதனால ஓரளவுக்கு சுபத்துவத்தை அடைந்திருப்பார். அதனால இங்க இருப்பதும் அப்படி ஒன்று சிறப்பில்லை. அப்போது 4ஆம் பாவத்துல ஆட்சியாக இருப்பது அவருக்கு கூடுதல் வலுவை கொடுக்கும். அடுத்ததாக 8ஆம் பாவத்துல மீனத்துல மறைவார். 8ஆம் பாவகம் ஒரு முழு மறைவு ஸ்தானம். அங்கு மறையக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் குருவின் வீடு, நட்பு வீடு அப்படிங்கிறதுனால பெரிய அளவு கெடுக்க மாட்டார். ஆனால் அங்கிருந்து 2ஆம் பாவத்தை பார்ப்பார். தனம்பாக்கு குடும்பத்தை கொஞ்சம் கெடுப்பார். அப்படிங்கிறதுனால 8இல் இருப்பது அப்படி ஒன்றும் சிறப்பில்லை. அடுத்ததாக 11ஆம் பாவகம். 11ஆம் பாவத்துல அமரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் புதனின் வீடு அப்படிங்கிறதுனால அங்கேயும் கொஞ்சம் பகைத்தன்மையவே பெறுவார். அதனால அவர் அங்கிருந்தும் பெரிய அளவுல நற்பலன்களை செய்ய முடியாதவர் ஆகி விடுவார். 12ஆம் பாவத்தில் இருக்கும் போது நீசத்தை பெறுவார். கடகத்தில் நீசமாகக்கூடிய இந்த செவ்வாய் 12ஆம் பாவகத்தில் மறைந்து நீசத்தை பெறுவது நல்லது இல்லைங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் அங்கேயே சந்திரனோடு சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தை அடைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். அப்படி இல்லாத பட்சத்துல தனிச்சு ஒரு ராஜயோகாதிபதி கிரகம் கூடுதல் வலுவோடுதான் இருக்கணுமே ஒழிய ஆட்சி உச்சம் போன்ற நிலைகள்ல இப்படி நீச நிலையில் இருப்பது அவருடைய அந்த ஆதிபத்தியத்தை கொஞ்சம் குறைக்கும். அதற்கு நீச்ச பங்கம் சுபருடைய தொடர்பு விதிவிலக்காக இருக்கும். சரி, இப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் எப்போது அதிகமான நற்பலன்களை தருவார்? யாரோடு சேர்ந்திருந்தா கூடுதலான செல்வத்தை தருவார்? சுபர்கள் ஆகிய குருவோடு சேர்ந்திருக்கும் போது குருமங்கள யோகம் என்ற அடிப்படையில அதிகமான நற்பலன்களை தருவார். பொதுவாகவே செவ்வாயும் குரு பகவானும் நண்பர்கள். நண்பரோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த செவ்வாய் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையிலேயே இருப்பாருங்க. அதனால
தன்னுடைய காரகத்துவங்களை கூடுதலாக குருவின் வழியாக பெருக்கி கொடுப்பார். அதே போன்று சந்திரனாடு சேரும் போது சந்திர மங்கள யோகம் அப்படிங்கிற அடிப்படையில தன்னுடைய காரகத்துவங்களை அதிகப்படுத்தி கொடுப்பார். சந்திரன் ஒரு நீர் கிரகம் அப்படிங்கறதுனால சூடான திரவம், டீ கடை இது போன்ற கொஞ்சம் வெப்பமும் நீரும் கலந்த ஒரு துறைகளில் வேலை செய்ய வைப்பார். அதன் மூலமாக லாபத்தை கொடுப்பார். செவ்வாய் மிஷினரி போன்ற காரகத்துவங்களை கொண்டவர் அப்படிங்கறதுனால பெரிய பெரிய கனமான மிஷின்கள், உருக்கி ஊற்றி செய்யக்கூடிய திரவம் போன்று வெப்பத்தால் உருக்கி ஊற்றக்கூடிய திரவங்கள், பாய்லர் போன்று நீரில் அதிகமான வெப்பத்தை கொண்டு செய்யக்கூடிய இடங்கள் ஆகியவற்றில் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பார். அடுத்ததாக சுக்கரனோட சேரும் போது பிருகு மங்கள யோகம் அப்படின்ற அடிப்படையிலும் அதிகமான நன்மைகளை கொடுப்பார். செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து சுபராகிய குருவோடைய வளர்பிறை சந்திரனுடைய பார்வையிலே இருக்கும் போது டெய்லரிங் போன்ற கூர்மையான ஆயுதங்களை கொண்டு செய்யக்கூடிய அந்த துணி வெட்டுதல், தேய்த்தல் போன்ற மிஷின்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு தன்மைகளை கூட அந்த ஜாதகருக்கு அதிகமாக கொடுப்பார். கட்டிடம், அழகான வீடுகள் இது போன்ற செவ்வாயின் காரகத்துவங்களிலும் சுக்கிரனின் காரகத்துவங்களிலும் கலந்த விஷயங்கள் மூலமாக அதிகமான செல்வத்தை தருவார். சரி, யாரோட சேர்ந்திருந்தா அவருடைய நன்மைகள் குறைவுபடும்? பாபர்களாகிய சனி ராகுவோடு சேர்ந்திருக்கும் போது அவருடைய நற்பலன்கள் குறையுங்க. ஏன்னா செவ்வாய் ஒரு இயற்கை பாவர், அதே போன்று ஒரு இயற்கை பாவர் தான் சனி பகவானும். அப்ப சனி செவ்வாய் சேருவது நல்லதல்ல. அவர்கள் இருவருமே பாவத்துவத்தை பெறுவார்கள். சுப தொடர்பு கிடைக்கலைன்னா செவ்வாய் தசை சரியா வேலை செய்யாமையே போயிருங்க. அதே போன்று ராகுவோடு சேரும் போதும் செவ்வாய் பகவான் கடுமையான பாவத்துவத்தை அடைவார். சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.